அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சிறுபஞ்சமூலம் கடவுள் வாழ்த்து செய்யும். முழுது உணர்ந்து மூன்று ஒழித்து மூவாதான் பாதம் பழுது இன்றி ஆற்றப் பணிந்து முழுது ஏத்தி மண்பாய ஞாலத்து மாந்தர்க்கு உறுதியா வெண்பா உரைப்பன் சில. இது வெண்பாவிலே சிலவற்றை நான் சொல்லப் போகிறேன் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். பொருளுடையவன் தான் பெற்ற பொருளை அறவழியிலே செலவு செய்ய வேண்டும். அறவினையும் உயிர்கள் மேல் அருளுடையவனாக இருக்க வேண்டும். அந்த அருளுடையான் பழியை செய்யான், பாவத்தை அடையான், பிறர் செவியிலே கெட்ட வார்த்தைகளை பழிபடும் கூறும் பொழிகளை சொல்ல மாட்டான் என்று சொல்லுகிற பாடல். பொருள் உள்ளவனுக்கு இன்பம் பெருகும், அருள் உள்ளவனுக்கு அறம் விளையும். அருள் உள்ளவன் பழியையும் தீவினையும் புறம் கூறுதலையும் செய்யான் என்று சொல்லுகிறார் இந்த பாடல். மூன்று என்பது வாய்மை, உண்மை, மெய்மை என்று சொல்லலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று சொல்லுகிறார்கள். உண்மை என்பது உள்ளத்திலிருந்து பொய் சொல்லாமல் இருப்பது. மெய்மை என்பது உடலால் தவறு செய்யாமல் இருப்பது. அப்படி மூன்று நிலைகளிலும் தவறு செய்யாமல் அறத்தை பேணி காட்பவன் பிறருக்கு தெய்வம் போல் இருப்பான் என்று கொள்ளலாம் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். முழுது உணர்ந்து மூன்றொழித்து மூவாதான் பாதம் பழுது இன்றி ஆற்றப் பணிந்து முழுது ஏத்தி மண்பாய ஞாலத்து மாந்தர்க்கு உறுதியா வெண்பா உரைப்பன் சில. நன்றி, வணக்கம்.